அவங்க அலோபேஷியானால அஃபெக்ட் ஆகி 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு கம்ப்ளீட்டா ஹேர் லாஸ் ஆயிருக்கு. மேம் வந்து பெரம்பலூர்லேருந்து வந்திருக்காங்க. ஆல்ரெடி நம்ம கிட்ட வந்து கன்சல்டேஷன் எடுத்து இப்போ அவங்களுக்கான விக் பிளேஸ்மெண்ட் நாங்கள் பண்ண போகிறோம். ஸோ இது நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோன்றத பாருங்க. ஸோ இங்கே பாருங்க, ரொம்பவே நேச்சுரலாக இருக்கும். கண்டே பிடிக்க முடியாது. ஸோ யாராவது நீங்களா சொன்னால் மட்டும்தான், உங்களோட பழைய ஃபோட்டோஸ் இல்லை பார்த்தவங்கள வச்சு நீங்களா சொன்னால் மட்டும்தான், யாராலையும் கண்டே பிடிக்க முடியாது. அந்த மாதிரி தான் நேச்சுரல் அவுட்புட்டில் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி விக் ரெடி பண்ணி தரோம். சேம் டெக்ஸ்சரில் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி ஹியூமன் ஹேரில் நம்ம பண்ணி கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி அலோபேஷியா அண்ட் வந்து கேன்சர் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டில் இருந்து உங்களோட ஹேர் லாஸில் இருக்கீங்க. ஸோ உங்களோட ரிமைனிங் கான்ஃபிடென்ட் கிடைக்கணும். ஸோ நானும் சொசைட்டியில் வெளியில் கான்ஃபிடென்ட்டாக வெளியில் போகணும், எனக்கு ஹேர்னால நான் ரொம்பவே ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றவங்க தாராளமாக நீங்கள் எங்களை வந்து மீட் பண்ணலாம். உங்களுக்கான கஸ்டமைஸ் விக் வந்து நாங்கள் ரெடி பண்ணி தரோம். ஸோ மேம் ஹாப்பியா? சொல்லுங்கள். ஹாப்பியா? எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இது பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? சந்தோஷமா இருக்கு. ஸோ இனிமேல் தைரியமாக வெளில போவீங்களா? இதுக்கு முன்னாடி நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பீங்கல்ல, ஹாப்பியா? ஸோ இந்த மாதிரி ஹாப்பி மூமெண்ட்டை நீங்களும் ஃபீல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக எங்களோட ஹேர் எக்ஸ்டென்ஷன் ஸ்டுடியோக்கு விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.